we are coming to the important point. Praise the Lord. Hallelujah. தமிழ் சரி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. போன வருஷம் நாங்கள் வர முடியல. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படியெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டதுனால இங்கே வர நேரம் இல்லை, அவ்வளோதான். இந்த வருஷம் வந்துட்டோம். இங்கே நாங்கள் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாரையும் பார்த்ததே ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. டேபிள் ஃபேன் மாதிரி இப்படி நான் ஆட வேண்டியதாக இருக்குது. வார்த்தையை கவனிச்சா போதும். இந்த முறையும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய அன்பு போதகர் ரெவரண்ட் பிரகாஷ்பதி அண்ணா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். அவருக்காக, அவர் ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எப்போ வந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டு இப்படியாக ஊழியர்கள் ஐக்கியத்தில் பயன்படுத்துகிறார். எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல் அவருடைய சபையில் ஞாயிறு ஆராதனையில் பயன்படுத்துகிறார். அது இன்னும் மகிழ்ச்சி. இப்படி தூரத்தில் நாங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஆவியில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு ஒரு பேர் வச்சார், மிஷனரி எவாஞ்சலிஸ்ட்னு சொல்லி. அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அதனால தான் அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படி வட இந்தியாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தை தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். அதனால அந்த ஜெனரலா செய்து கொண்டிருந்தது ஒரு ஆர்வமாக செய்கிற அளவுக்கு அந்த ஒரு வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறதை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் உணர்கிறோம். சரி, கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். நான் விட்டா நாளைக்கு 10 மணி வரைக்கும் பேசுவேன். நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் இல்லை, நாளைக்கு நைட்டுக்கு 10 மணி வரைக்கும். ஆனால் சட்டம் நம்மை தடுக்கிறது. we obey to the head pastor. எனவே உங்களுக்கே தெரியுமே, போதகர்களுக்கு ஒரு அதிகாரத்தோடு கமெண்ட் பண்ணி பேசுறது எனக்கு பழக்கம் கிடையாது. அது பொது கூட்டங்கள், அப்புறம் விசுவாசிகளுக்கு சபையில் அப்படி கொடுக்கலாம். ஊழியர்கள் நம்முடைய நண்பர்கள், மிரட்டக்கூடாது, மிரட்ட முடியாது. அது கர்த்தர் அவர் நம்மை சரியான காரியத்தில் நடத்துவார். ஒரு ஷேர், பகிர்ந்து கொள்ளுதல். என் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், அவ்வளோதான். அது இந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் பார்த்துருக்கிறீங்களா? பாயிண்ட் பஸ்ஸில் தான் ஏறுவாங்க, வேற பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. டைமுக்கு போய் சேராது, டைமுக்கு போய் முடியாது. எதுகை மோனை ஒன்றுமே இருக்காது. 1 2 3 4 அப்படி பாயிண்ட் வச்சு அதே மாதிரி தான் பேசுகிறப்ப அது மனசில் இடம் பிடிக்கும். நீங்கள் இஃப் யூ ஹேவ் பேப்பர் பென், ஜஸ்ட் ரைட் வாட் ஐ எம் டெல்லிங், எலிஸ்டிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான். நீங்கள் மேற்கொண்டு அதை டெவலப் பண்ணி உங்கள் சபை விசுவாசிகளுக்கும் பேசலாம். எல்லா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி 1 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஏற்றுக்கொண்ட போதகர், ஃபெலோஷிப் தலைமை போதகர் ரெவரண்ட் பிரகாஷ்பதி அண்ணாவுக்காக ஸ்தோத்திரம். டீமுக்காக, எல்டர்ஸ், உடன் ஊழியர்கள் அனைவருக்காக நன்றி. ஊழியக்காரராகி நாங்கள் இப்படி ஒருமனப்பட்டு ஜெபிப்பது, ஐக்கியப்படுவது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்பா இயேசுவே, நீ ஜெபித்தீர், இதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல என்னுடைய ஊழியத்தை செய்கிற இந்த சீடர்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. அதுபோல நாங்கள் ஒன்றாய் இருக்கும்படியான இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பகுதியிலும் ஒவ்வொரு மாதமும் நீர் தம்முடைய ஊழியர்களுக்கு தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த மாதம், இந்த நாளில் அடிமைகள் இங்கே அன்பு போதகர்களை குடும்பமாய் பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம். தம்முடைய பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமை தூர இடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம், சாரி லூக்கா 14. லிட்டில் இங்கிலீஷ், பட் ஆர்டர் ஸ்டாப் மீ, ஒன்லி தமிழ், permitted only for Tamil.
ஆஃப்டர் யூ கேன் ஆஸ்க். லூக்கா 14:26 படிக்கிறேன், கவனிங்க. ஜஸ்ட் ஃபாலோ மீ. The Gospel according to Saint Luke chapter 14 verses from 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனிதன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்படி அப்புறம் பாருங்க 33 போலாம். அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியாக குறிப்பிடுகிறார். இயேசுவே சொன்ன வார்த்தை. நன்றாக சிந்தித்து பார்ப்போம். ஊழியர்களுக்கு ஒரு பேர் உண்டு, சீடர்கள் அப்படின்னு ஒரு பேர். இயேசுவின் சீடர்கள் தான் இயேசுவின் ஊழியக்காரர். Who is a great and good disciple? Not only minister. நம்ம ஊழியர்கள் மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்கள். அப்படியாக இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இங்க சீடர்களுக்கு தான் பார்த்துதான் சொல்றார். உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு யோவான்ல பார்க்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். பாருங்க எவ்வளவு சிலாக்கியம். அற்ப மனிதர்களாகி நம்ம பிள்ளைகள் ஆகிறோம். அவரோடு நெருங்க 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 ஃப்ரெண்ட் ஆகிறோம். இயேசுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட பிறகு சொல்லவே தேவையில்லையே, தைரியமா பேசலாம். ஆனா அதே நேரத்தில் அவர் கண்டிக்க உரிமை உண்டு. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல நண்பர்கள் கண்டிப்பார்கள். இன்னும் சொல்ல போனா உனக்கு எதனா மண்டையில மசாலா இருக்குதா இல்லையா கேட்குறாங்களா இல்லையா? ஆனால் அந்த அன்பு, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக நம்ம ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்ட முடியாது. அவர் சர்வ வல்லமையும் பொருந்தியவர், சர்வ ஞானம் பொருந்தியவர். அவரும் அந்த மாதிரி கேட்க மாட்டார். மகனே நீ புத்தியினமாய் செய்தாய், இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கடிந்து கொள்வார். அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அப்படி என்றால் உண்மை சீடன் யார்? Who is a true disciple? பார்க்கிறப்போ முதலாவது ஏற்கனவே படிச்சோம் பாத்தீங்களா? லூக்கா 14:26-33. இது கூட ஒண்ணு சேர்த்துங்க. கலாத்தியர் 2:20. தனக்குரியவைகளை வெறுக்கிறவன் உண்மையான சீடன். இதான் முதல் பாயிண்ட். நமக்கு மட்டும் இதுதான் நம்ம சொல்லவே கூடாது. எந்த விதத்துல அதுக்கு தகுதியா இருக்கணும்னா பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாமே எனக்கு தகுதியா இராது. அப்போ ஒரு கண்ட்ரோல், ஊழியக்காரர் சீடன் என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பாருங்க, புறஜாதி மதத்திலே பாருங்க, ஒரு முனிவர் சன்னியாசி அப்படின்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த இதுதான் இயேசு கிறிஸ்தவத்தில் சீடர்கள். அப்போ இதுதான் பிடிக்கும், எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உலக பிரகாரமான காரியத்திலேயோ பொது காரியத்திலேயோ நம்ம பிடிவாதம் பண்ணவே கூடாது. இது என்னுடையது, இதுல நீ தலையிடவே கூடாது, அதை கேட்க நீ யாரு? சில வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரங்க தான், வேற யாரும் பற்றி இல்லை. இப்போ இது ஊழியர் கூட்டம் தானே, நானே இருக்கிறாங்க, எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க ஊழியத்துக்கு. பாஸ்டருக்கு கோவம் வந்துட்டு அந்த மாதிரி என்ன படிச்ச தெரியல, கொஞ்சம் இடக்கு பண்ணியிருக்குது, அதை கேட்க நீ யாரு அப்படின்ட்டார். நான் சொன்னா அவங்க மனைவி பாஸ்டர்னு, பிரதர் இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது நானும் தலையிடலை. சரி, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். யோசித்து பாருங்கள், தனக்குண்டானதை வெறுத்த, திடீர்னு கை நழுவி போயிடுச்சு, அதுக்காக நம்ம அலைய முடியாது. ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் மானசீக துக்கம் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எந்த ஒரு செல்போனு தொலைஞ்சு போயிடுச்சு வேலூர்ல, 35,000 ரூபாய். ஷூட்டிங்காகவே வாங்கினது, கேமராவை தூக்கிக்கிட்டு யாரு போறது வெயிட்னு, ஷூட்டிங் மொபைல்னு சொல்லி 3 மாசம் கூட அதை நான் அனுபவிக்கல.
பையன்கிட்ட பேசிட்டு பாக்கெட்டில் வைக்கிறோம், பஸ்ஸில் ஏற போன் காணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே அதை திருடத்துக்குன்னே பேசல ஆளுங்க இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயா அது கிடைக்குதோ இல்லையோ சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுதான் நல்லதுன்னாங்க, கொடுத்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களை விட பின்னாடி தொலைஞ்சவங்களெல்லாம் கிடைச்சிச்சு, உங்களுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றாரு அவரு. நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதை எடுத்த நண்பர் திருடான்னு கூட நான் சொல்ல மனசு வரல. எதுக்கு நம்ம தமிழ்நாட்டு நண்பரை நம்ம திட்டணும், அவருக்கு என்ன பண நெருக்கடியா பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவரே அதில் பைபிள், பாட்டு, ஜபம், ஆராதனை எல்லாம் இருக்குது, அதையாவது பார்த்து அந்த நண்பர் ரட்சிக்கப்பட்டா போதும், 35,000 ரூபாய் இசிக்கொல்ட்டு ஒரு ஆத்மா அப்படி நினச்சிக்கிட்டேன். அதை பற்றி கவலை ஒரு 2-3 நாள் இருந்தது, அவ்வளோதான். இருக்கிறத வச்சு ஓட்டு அப்படின்னு. உண்மையாகவே நான் என்னை பற்றி எனக்குள்ள ஒரு திருப்தி, பரவாயில்ல, வருத்தப்படலை அதை குறித்து. என்னன்னா நம்ம ஸ்பிரிட்டு அடிக்கடி பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா. இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க இன்னொரு அல்லேலூயா. தூங்குறவங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா. 2-3 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. சரி, நான் சொன்னதை கவனிக்கல. சரி, அடுத்து யோவான் 8:31 குறிச்சிக்கங்க. மத்தேயு 28:20 அங்க என்ன சொல்றாரு? இயேசுதான் நமக்கு ஹீரோ. யாரு? இயேசுதான். கற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உடையவனே உண்மையான சீடன். எவ்வளவு பேர் மேடையில ஊழியக்காரங்க பேசுவாங்க. நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் போவோம், நாடி தரையில ஒரு பாயோ கரிசிப்போ போட்டுன்னு விசுவாசிகளோடு சேர்ந்து உக்காந்துருவோம். போதகர் ஏதோ பேசுறாரு, நமக்குன்னு ஏதோ நம்ம பேசி பேசி சலிச்சு போயிருக்கிறோம், இப்போ கொஞ்சம் கேட்கலாமேன்னு சொல்லி அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆரம்பம் முதல் இன்று வரை டிவியில் கூட சரி, சில ஊழியர்களுடைய பிரசங்கத்தை ரொம்ப விரும்பி நான் பார்ப்பேன், டைம் ஒதுக்கி பார்ப்பேன். அவங்க ஜெபிக்கிறப்ப கூட சேர்ந்து நானும் ஜெபிப்பேன். ஸ்டில் we are a student. என்னதான் பெரிய அளவில் நம்ம போதவர்களா ஊழியராக இருந்தாலும் நான் ஒரு மாணவன். பாஸ்டர் மாணவி கவனிக்கிறீங்களா? நான் ஒரு மாணவி. உங்க கணவனுக்கு மனைவி, ஆண்டவருக்கு மாணவி அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடணும். ஒரு காலம் சலிப்பு வரவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தினாங்களாம். அவங்க கேட்டாங்களா, அடுத்த பிறவியெல்லாம் ஒன்றும் கிடையாது பைபிள் படி, ஏன்னா ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்புன்னு இருக்குது. ஆனா ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன், அடுத்த பிறவியில இப்ப இருக்கிற கணவரே தான் அடுத்த பிறவிக்கு எனக்கு வரணும் யாரு சொல்றீங்கன்னா யாருமே ஒத்துக்கலையா? அப்ப அவங்க வாழ்க்கை என்ன இருக்குதே, அவ்வளவு வெறுத்துட்டாங்க. முடியாதுயா, போதையா பட்டது அப்படி ஆயிடுச்சு. ஆனா உண்மையில பிறவிகள் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனா கூட கணவன் மனைவி 2 பேரும் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நம்ம பக்தியா வாழறோம்ல, நம்ம குடும்பம் பக்தியா தானே இருக்கிறோம். நானும் என் மனைவி கண்டிப்பா பரலோகம் போகின்ற நம்பிக்கை இருக்குதா? தமிழ் புரியுதா இல்லையா? மெட்ராஸ் தமிழ் புரியுது. அப்போ if husband and wife go to heaven, they cannot live as husband and wife, because Jesus already told we are as angel, because no marriage, no family to angels. திருநெல்வேலியில கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனாலும் அங்க கணவன் மனைவியா வாழ முடியாதுன்னு ஒரு பிரதர் அல்லேலூயா. அப்ப எவ்வளவு அவரு you want to escape from his wife. கூட்டம் முடிஞ்சது, வந்துட்டாரு. பிரதர் இன்னொரு டவுட், இந்த அல்லேலூயா சத்தமா சொன்னது நீங்க தானே? ஆமா பிரதர். இன்னும் ஒண்ணு என்ன டவுட்? என்ன இல்ல, பரலோகத்துக்கு என் மனைவி வந்துட்டாங்கன்னா எப்படின்னாரு. பரலோகத்துக்கு நான் போறப்ப என் மனைவி அங்க வந்துட்டா எப்படி? ஒன்றும் இல்லை, அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க, டாட்டா சொல்லுவாங்க, பிரைஸ் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. பரலோகம் ஒரு பெரிய நாடு, அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிடுவாங்கன்னு. அப்போடா இது போதும் பிரதர், நான் நிம்மதியாக சாவேன். ஐ வில் டை வெரி பீஸ்ஃபுல். அப்போ எவ்வளோ ஆதங்கம் அவருக்கு பாருங்க, சீக்கிரமா மனைவியை விட்டு பிரியறதுக்கு. அதனால தான் இதை தெரிஞ்ச ஆண்டவரே, அங்க தேவ தூதர்களை போல் இருப்பார்கள், அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, அங்க எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போம். ஆனா தெரியும், ஒரு ஆண் பரலோகத்தில் பிரவேசிப்பது ஆணாக தான், ஒரு பெண் பரலோகத்தில் பிரவேசிப்பது ஒரு பெண்ணாக தான். என் மனைவியை பரலோகத்தில் பாக்குறேன்னு வச்சுங்க, சிரிப்பேன், டாட்டா சொல்லுவேன், நான் என் பாட்டுன்னு போயிடுவேன். இந்த உலக பற்று, இந்த உலக பந்த பாசம் அங்க
வராது. எவ்வளவு சந்தோஷம். அதனால உலகத்திலே உயிருக்கு உயிரா கணவன் மனைவி நேசிக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரே வாழ்க்கை. அதனால கர்த்தரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும். நீ உன் மனைவிய ரொம்ப ஓவரா நேசிக்கிற, நீ எனக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற, அது சொன்னது எதனால? ஆண்டவரை விட படிச்சுமே, எவன் ஒருவன் என்னை காட்டிலும் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேசிக்க கூடாது என்பதல்ல, ஆண்டவர் வைத்தது அன்பின் பிரமாணம் தானே. The greatest is love என்றோம். How the greatest is love? Because love came from God. God is love. அப்ப அந்த அன்பை தான் வெளிப்படுத்தணும் குடும்பத்துல. ஒரு காலம் ஊழியக்காரர் தம் மனைவி மறைக்கூடாது. சும்மாவே காரணமே இருக்காது, கோபம் வந்துடும். அப்ப கொஞ்சம் ஜஸ்ட் டெஸ்டிஃபை. Am I living in midst of willing of God? கர்த்தருடைய சித்தத்தின் நடு மையத்தில் நான் இருக்கின்றேனா? அதை நம்ம கவனிக்கணும். பின் செல்லுகிறவன் நம்பர் 3, லூக்கா 14:27. நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதிலிருந்து தான் அந்த பாயிண்ட். நம்ம யாரையுமே பார்க்க கூடாது. முதலாவது நமக்கு மாடல் இயேசு கிறிஸ்து தான். என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. நோ வர்த்தி those who not follow me. Never you say I am a disciple of Christ. ஆடுகள், தவறி போகிற ஆடுகளுக்கு தான் அந்த மன்னிப்பு, அந்த காரியம். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், அதே நேரத்தில் கடினமுள்ள எஜமான். கரெக்டுங்களாமா? We are watching only one side of our Jesus. Other side, our God is loving God, but he is a consuming fire. பெண்ட் எடுப்பாரு. பிள்ளை பவுல் என்னுடைய பிள்ளை, செல்லம், அன்பு, ஓகே. பவுல் என்னுடைய சீடன், பெண்ட் எடுப்பாரு. இதுக்கு மேல தூக்கம் தேவையா? எழுந்து போ. கரெக்டா? சீடர்களை பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, புறப்பட்டோ வாங்கள். ஊழியமே செய்து கொண்டிருங்கள் என்றும் சொல்லவில்லை, ஜபத்திலும் தரித்திருங்கள். ஜபத்துல தரித்திருக்கிறோம், அதான் ரெஸ்ட். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு 6 மணி நேரம் தூங்கினாவே உடம்பு நல்லா இருக்குதுன்னு மருத்துவமே சொல்லுது. இதுக்கு மேல ஊழியக்காருக்கு தூக்கம் தேவையா? கொஞ்சம் பலம் வேணுமா? வயசாயிட்டு என்ன மாதிரி 67 வயசு ஆனா ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம். நானே அவ்வளவு தூங்குறது இல்லையா? இளம் தளபதிகள் இல்ல ஊழியக்காரங்க இருக்கிறீங்களா? below 50 you must be very active in ministry. next generation நீங்க தான், நாங்க கிடையாது. எங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கெல்லாம் எக்ஸ்பைரி. நியாயமா பார்த்தா ஊழியத்துக்கு போகவே தேவையில்லை. ஆண்டவர் எங்களை திட்ட மாட்டாரு. டைமுக்கு அளவோடு சாப்பிட்டு தூங்கணும் என்னன்னு தான் சொல்லுவாரு. ஆனா எங்களுக்கு மனசு வரல. அந்த ஆத்ம பாரம் அழுத்துகிறது. போ போ, புறப்பட்டு போ. கால்களிலே கைகளிலே பலன் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, நிற்க பலன் இருக்கிறது அல்லவா, போய் நின்று தெருவில் கத்து பேசு. ஏவுவார். நம்ம பிரயாசத்தின் பலன் கட்டாயம் பரலோகத்தில் உண்டு. 4 அன்புள்ளவன். யோவான் 13:34-35 படித்து பாருங்கள். அன்பை நிலைநாட்ட வேண்டும். அதே போல 1 யோவான் 4 பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி செப்பரேட்டட் சாப்டர். 1 Corinthians chapter 13 about love. That same way 1 John chapter 4 full chapter about love. Without love you cannot love other people. God's love very greatest. அதுல முக்கியமா 17 பாத்தீங்கன்னா 1 யோவான் 4:17 எதற்காக அடிச்சா கூட வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துருன்றாரு தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. தமிழ் இருக்குதா? அந்த ஜட்ஜ்மெண்ட் டே we have courage so that we have to keep love. Never quarreling, never beating, never tension. எதுக்கத்தாலும் டென்ஷன். கோபத்துக்கு இன்னொரு பேரு டென்ஷன். There is a name tension to that angry. நேற்று ஒரு இடத்துல முன்னாள் நேற்று எங்கேயோ சாப்பாட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க கேட்டாங்க ஆர் யூ வெரி ஹங்கிரி அப்படின்னு. நோ ஹங்கிரி நோ ஆங்கிரி சொல்லிட்டேன். நோ ஹங்கிரி நோ ஆங்கிரி. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம்.
அப்படி நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். அன்பின் பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பிராக்டிஸா நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும். அதான் டெஸ்டிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொண்டு நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் 15:8 கனி கொடுக்கிறவன். இது ரொம்ப முக்கியம். வரமா கனியா? எனக்கு 8 வாரம் 9 வாரம் 18 வாரம் சிலர் சொல்லுவாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு அம்மா ஆம்பூர்ல, நல்ல வேலை ஊரே சொல்லிட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். ஆமா, உங்களுக்கு எத்தனை வாரம் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர்னாங்க. நான் அப்பதான் உட்காந்து யோசிக்கிறேன், எனக்கு புரியல, தெரியலமா. அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துறேன். ஐயோ, எனக்கு ஆண்டவர் 18 வாரம் கொடுத்துக்கிறாரு. சரி, என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறியா? சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு புருஷனை மிரட்டி கொண்டு கிடக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு 18 வாரம் கொடுத்திருக்கிறார், அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் கழுவே. பயந்துகிட்டு தூக்கிட்டு போறாரு. இந்த அம்மா பண்ணிடுமோ என்னமோன்ட்டு. இதுக்காகவா வரங்களை கர்த்தர் இதுக்காக கொடுத்திருக்கிறாரு? எல்லாம் அடக்கி வச்சுக்கா, புருஷனை கீழ்ப்படின்னு தான் இருக்குது. வரங்களை ஜனங்கள் மத்தியில பயன்படுத்து. தலைமையில கை வச்சு சுகமாக்கி சர்ச்சுக்கு கொண்டா. நீ ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு 2 அற்புதம் நடந்தா சரி, கை வைக்கிறப்ப 2 பேரும் கீழே வந்தா சரி, உடனே ஒரு சர்ச்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சு முந்திரி கொட்டைங்கன்னு பேரு. பாத்துக்கிறீங்களா? பழத்துக்கு முன்னாடி இருக்கும் முந்திரி, எல்லா பழத்திலும் கொட்டை உள்ளதா இருக்கும். இந்த முந்திரி பழத்துல மட்டும் வெளியா இருக்கு. அதனால தான் முதல்ல அதை உடச்சு போடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லாம ஒண்ணு, தனக்குரியவைகளை வெறுக்கிறவன். 2 கற்றுக்கொள்ளுகிறவன். 3 பின் செல்லுகிறவன். 4 அன்புள்ளவன். 5 கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி உள்ள வாழ்க்கை. கனி கொடாத மரம் எல்லாம் தான் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். வரங்கள் இல்லாத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொல்லவே இல்லை. 1008 வரம் பெற்றுக்கொண்டேன் என்று பெருமை அடிக்கிறவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு புரியல. ஒரு வரமும் அவர்கிட்ட இல்லையான்னு சொல்றவங்க தான் வட இந்தியாவில் அநேகர் கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, ரத்த சாட்சியா வாழறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில இருந்து நிறைய தம்பதியர் நம்ம வட இந்தியாவில் வந்துதான் ஊழியம் செய்யறாங்க. இப்ப அதனால தான் நாங்களும் ஊழியம் செய்ய முடியுது. ஆகினால் உங்களுடைய ஊழியம் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த 5 காரியங்களை தொடர்ந்து நாம் கடைபிடிக்கலாம். ஆனாலும் இன்னும் அதுல ஏதாயிலும் ஒரு வெற்றிடம், ஒரு தவறு குறை இருக்குமானால் அதை அறிக்கையிட்டு உடனே ஆண்டவர் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். நல்ல காரியங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். நல்லதை இன்னும் நல்லதாக மாற்றுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God bless you all.